அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் தான் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் பிறந்தாங்க. இவங்க முதல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா குனைஸ் இப்னு குதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் திருமணம் செஞ்சாங்க. இவங்க எல்லாமே ஆரம்ப காலத்திலருந்தே முஸ்லீமாக தான் இருந்தாங்க. இவங்க முதல்ல அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்புறம் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இந்த குனைஸ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ரு போரில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போரில் இல்லைனா உஹது போரில் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு குணமாகாமையே இருந்து ஹிஜ்ரி 2 இல்லைனா 3ஆம் ஆண்டு வஃபாத் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னோட கணவரோடு சேர்ந்து தான் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா மதினாவில் அவர்களுடைய கணவர் இறந்த பின்னாடி அவங்க விதவையாயிட்டாங்க. அவங்க விதவையானதுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் தன்னுடைய மகளுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க. நான் என்னோடய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. உடனே வருத்தத்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல்லையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் மணமுடித்து இருந்தாங்க. ஆனால் அவங்க வஃபாத்தான காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என் மக ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்கிறீங்களான்னு. ஆனால் அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு இப்போ திருமணம் செய்கிற எந்த எண்ணமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னேன், அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னேன், அவங்க இப்போ எனக்கு திருமணம் செய்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உஸ்மானாவது ஒரு பதில் சொன்னார். அபூபக்கர் சித்திக் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டார், அது எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உஸ்மானுக்கு ஹப்ஸாவை விட ஒரு சிறந்த மனைவியை நான் சொல்கிறேன், அதே மாதிரி ஹப்ஸாவுக்கும் உஸ்மானை விட ஒரு சிறந்த கணவனை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆவது வருஷம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே வருஷத்தில் தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மணமுடித்தும் தராங்க. ஏன் ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்கிறதுனா பத்ரு போர் ஹிஜ்ரி 2ஆவது வருஷம் நடந்துச்சு. உஹது போர் 3ஆவது வருஷம் நடந்துச்சு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் கணவர் பத்ரு போரில் காயமடைஞ்சு வஃபாத் ஆனாரா இல்லது உஹது போரில் வஃபாத் ஆயிட்டாரா அப்படின்றதுல மார்க்க அறிஞர்களுக்கிடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனாலவே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்துலையும் மார்க்க அறிஞர்கள்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால தான் 2 அல்லது 3ஆவது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப தொழுகக்கூடியவங்களாகவும் நோன்பு வைக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. எப்படின்னா பகலெல்லாம் அவங்க நோன்பு வைக்கக்கூடியவங்களாகவும் இரவெல்லாம் கண் விழித்து அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களாகவும் இருந்து வந்தாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தலாக் சொல்லிட்டாங்க. இது இதை தெரிஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஹப்ஸாவை மனைவியாக வந்து மீட்டு கொள்ளுங்க. ஏன்னா இரவுலெல்லாம் அவங்க வந்து கண் விழித்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களாகவும் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மகளை நினச்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பவும் அதனால ஹப்ஸாவை வந்து மனைவியாக வந்து மீட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மனைவியாக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரி 45வது வருஷம், அதாவது அவங்களுடைய 63வது வயசில் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய 60வது வயசில் வஃபாத் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு மனைவியான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.